ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிலிப்பியர் 1:29. ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வைக்கிறோம். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சபைக்கு போகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். அநேகருடைய எதிர்பார்ப்பு, ஆண்டவரில் விசுவாசமாக இருந்தால் எல்லா காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம், அநேக விசுவாசத்தினாலே ஜெயம் எடுக்கலாம், விசுவாசத்தினாலே நம்ம அநேக காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். நல்லது தான். இங்கே வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு திருச்சபைக்கு எழுதும்போது, பிலிப்பு பட்டணத்தில் திருச்சபைக்கு எழுதும்போது சிறைச்சாலையிலிருந்து தான் இந்த அதிகாரத்தை நிருபத்தை எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஏதோ மெத்தை மேல் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. அது பாடுகளும் உபத்திரங்களும் மூட்களும் வேதனைகளும் நிறைந்த வாழ்க்கை தான். ஏன் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாய் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். சிலுவை என்று சொன்னால் பாடுகள். அப்போ தினந்தோறும் கிறிஸ்துவ வாழ்க்கை உபத்திரங்களும் பாடுகள் இருக்கும். ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ளும், இதோடு கூட வாழ வேண்டும் என்று சொன்னால் அப்படி இல்லை. இந்த பாடுகள் உபத்திரங்கள் நீங்கள் தனிமையில் இல்லை, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். வேதம் படியாக சொல்லுது, நீங்கள் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த பாடுகளை நேரத்தில் நீங்கள் தனிமையில் இல்லை, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசுவை விசுவாசிக்கிறோம். அவர் நிமித்தம் வருகிற பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, இயேசுவுக்குள் வாழ்கிறது நிமித்தமாக, இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக வருகிற நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், சத்துருவின் போராட்டங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நாம் போராடி மேற்கொள்வதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3:12 சொல்லுகிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்களாம். கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் வாழ ஆரம்பித்தாலே நமக்கு துன்பங்கள் வரும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒன்று ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, துன்பங்களும் பாடுகளும் நியமிக்கப்பட்டு இருக்கிறது ஒன்று. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் பாடுபடவும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. மத்திய 5:11-12 சொல்கிறது, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆமென். கண்மான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டுடைய நாமத்தின் நிமித்தம் துன்பப்படுத்தி பலவிதமான தீமைகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்றாங்கன்னா, நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். நம்ம அநேக உபத்திரவங்கள் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டியிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல பாடுகளை பட்டார். அவருடைய சீஷர்களாக இருக்கிற அனைவரும் பல பாடுகள், மூத்த பரிசுத்தவான்கள், மிஷனரிமார்கள், இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவ உலகத்தில் அநேகர் பல பாடுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிமித்த சகித்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, பாடுகளை குறித்து புலம்பாதீர்கள், முறுமுறுக்காதீர்கள். நிச்சயமாகவே கர்த்தரை விடுதலையாக்கி நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தராவில் நின்று விடுதலையாக்குவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். இந்த நாளின் தகப்பனே, இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நிமித்தம் நமக்கு பாடுபடும் அருளப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாடுகளையும் மாற்ற உம்மால மட்டும்தான் முடியும். ஆண்டவரே, கொஞ்ச கால இந்த பாடுகள் ஆண்டவரே நிச்சயமா இதிலிருந்து விடுதலையாக்க போறதுக்காக ஸ்தோத்திரம். கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற எங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்த போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தனை நடத்துவீர். எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இப்ப இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.